நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலியில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, உருக்கமாக பேசிய ஐயா வீணரசு இதை பற்றி தான் என்ன அப்படி இதை பற்றி இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நமது தோட்டத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்துல இப்ப வெங்காயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா சென்ற புதன்கிழமை தண்ணி பாய்ச்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த புதன்கிழமை தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. அதாவது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்க்கணும். அந்த வகையில இப்ப இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப 30 நாள் பயிருங்க. இப்ப எல்லாம் பல்லு பிரிகிற ஒரு நிலைக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பல்லு பிரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து ஒரு 25 நாள்ல வெங்காயம் விளைஞ்சிரும். அது 55 நாள்ல இது அறுவடைக்கு வந்துடும், பிடிங்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 22 மாதங்கள் தான் இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கிராமப்புற உள்கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தணும். அதற்கான முயற்சியில் அதுக்கான செயல்பாட்டில் நான் இறங்கியிருக்கேன். நான் கிராமத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் எப்படி கட்டமைக்கணும், எப்படி மக்கள்கிட்ட அணுகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியும். அதே சமயத்தில் நகர்பகுதியிலையும் நம்ம கட்டமைப்பை உருவாக்கணும். அங்க எப்படிப்பட்ட சூழல் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நகரத்தை சார்ந்த உறவுகள் யாராவது இருக்கீங்கன்னா அங்க எப்படி எந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுக்கலாம், எந்த மாதிரி திட்டங்களை எடுக்கலாம், எந்த மாதிரி வியூகளை அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தில் பதிவிடுங்க. இதை பற்றி நிச்சயம் நாட்களில் விரிவாக பேசுவோம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப அடுத்து நம்ம நேர காணொலியில போலாம். அது 4 நாட்களுக்கு முன்னால தலைவன் ஊடகத்துல ஒரு காணொலி ஐயா வீணரசு அவர்கள் நேர்கள் கொடுத்திருந்தாங்க. நேர்காணல் எடுத்திருந்த நமது ரகசிய ஓட்டுறன் ஹெட்மேன் சில கேள்விகளை முன் வச்சாங்க. எதை பற்றி அப்படின்னா, இந்த சாட்டை துறைமுருகன் அப்புறம் நாம் தமிழ்ச்சி பற்றின சில லீக்டு ஆடியோ பற்றி அதுல முக்கியமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஐயா வீணரசு அவர்கள் பதில் சொல்றாங்க. அந்த காணொலியை நீங்களே போய் தேடி பாருங்க. அதுல சில முக்கியமான தகவல்களை, சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. நான் அதை பற்றி இதுல பேச போறதில்லை. அதனால அந்த காணொலி நீங்க நம்ம கட்சி உறவுகள் எல்லாரும் பாருங்க. நமது கட்சியினுடைய உறவுகள், முக்கியமா நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், பேச்சாளர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. அதனால அவசியம் போய் பாருங்க. நண்பர்களே, அந்த காணொலியுடைய இணைப்புல கொடுக்க மாட்டேன், நீங்களே போய் தேடி போய் பாருங்க. நமக்கு முக்கியமான தகவல் அப்படின்னா அதை தேடி போய் நம்ம போய் பார்க்கணும். அந்த வகையில நீங்க முடிஞ்ச வரைக்கும் நமது கட்சி உறவுகள் அந்த தலைவன் ஊடகத்துல அந்த காணொலி இருக்கு. இப்ப 4-5 நாட்கள் தான் ஆகுது அந்த காணொலி பதிவிட்டு. அந்த காணொலி போய் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏன்னா அதுல ஐயா அவர்கள் நம்ம கட்சி உறவுகளுக்கும், பொறுப்பாளருக்கும், பேச்சாளர்களுக்கும் சிறந்த ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. அதனால அவசியம் ஒவ்வொருத்தரும் அதை போய் பாருங்க. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அதுல ஐயா வீணரசு மனம் உருக்கி உருக்கமா பேசிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஐயா வீணரசு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக சில களப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அவரால் முடிஞ்ச வரைக்கும் களப்பணிகளை செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு 2024 அந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நமது நாம் தமிழ் கட்சி தலைமையிலிருந்து ஒரு கடிதம், ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது நமது கட்சிக்கு ஆதரவாக இருந்த கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புல தன்னுடைய பெயர் இடம்பெறல, ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லல. அதாவது ராமனுக்கு எப்படி அணில் உதவியதோ அந்த மாதிரி சிறிய அளவில் நான் நாம் தமிழ்ச்சிக்கும் ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பங்களிப்பு கொடுத்திருந்தேன். அதனால என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒரு நன்றி சொல்லி பதிவிடல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. சரி, தலைமை தான் ஏதோ காரணத்தினால அவங்களுக்கு அதிகமான வேலைகள் பளு இருக்கும். அதனால அவங்க தான் பதிவிடல. நான் தென்காசி தொகுதியில தான் வேலை செஞ்சேன். அப்ப அந்த தென்காசி தொகுதியில போட்டியிட்ட நம்ம தம்பி இசை மதிவாணன் அவரு கூட என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் பதிவிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு நன்றி சொல்றாங்க, இல்ல அதனால எதிர்பார்க்கல. என்னை பொறுத்தவரை தமிழ் தேசியம் வேணும். அதன் வகையில நான் நாம் தமிழ்ச்சிக்கும் சீமானுக்கும் நான் எப்பயுமே உறுதுணையா இருப்பேன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் செயல்பட்டு இருக்கேன். அதனால என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமா அதுல கருத்துல பதிவிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஐயா அவர்கள் கட்சி தொடங்கும் போது அப்பொழுது இருந்தே அண்ணன் சீமானோட கூட பணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா பணிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வயது, அவருடைய அனுபவம், இதுக்காக நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்கலாம். அவருடைய பேரை இடம்பெற செய்திருக்கலாம். சரி, தலைமை அவருக்கு பல வேலைகள் இருக்கு, அதுல தவறுதலா அவருடைய பேர் விடுபட்டு இருக்கலாம். ஆனா தென்காசி தொகுதியில போட்டியிட்ட நமது நண்பர் இசை மதிவாணன் அவர் ஏதாவது தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அழைச்சி இந்த மாதிரி ஐயா நன்றி ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். அது ஏதோ ஒரு சூழ்நிலை அது தவிர்த்து வச்சுங்க. ஆனா இது மேலையும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சிறியவங்களோ பெரியவங்களோ நமது கட்சியாக உண்மையாக உழைக்கக்கூடிய நமது உறவுகளுக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் கொடுக்கணும். அவங்களுடைய களப்பணிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்பதான் அவங்க அடுத்து செயல்படுவதற்கு ஒரு ஊக்கமாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். அதனால இந்த ஈகோ பார்க்காம, இந்த மாதிரி சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்காம நம்ம ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்ம அனைவரையும் மதித்து ஒருங்கிணைத்து வழிநடத்தி சென்றால்தான் நம்ம 2026 நம்ம வெல்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இப்படி அரவணைச்சு சென்றாதான் அது கட்சியுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இருக்கும். அதனால வரும் நாட்களில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம இதை கொஞ்சம் கவனம் கொண்டு நமது கட்சியுடைய பொறுப்பாளர்கள் செயல்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எனது கருத்தா இருக்கு. சரி நண்பர்களே, நிச்சயம் வரும் நாட்களில் இந்த மாதிரி குறைகளை நீக்கி நம்ம கட்சி வளர்ச்சிக்கு நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். புறநானூற்று பாடல் கூட ஒரு வரி வரும், பெரியோரை வேத்திலும் இனிமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படிங்கிற வரி வரும். அந்த மாதிரி அதற்கு நாங்க நமது கட்சி உறவுகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறதா எனக்கு கருத்தா இருக்கு. சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்திலே தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.